பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தேவன் உங்கள் மீது பிரியம் வைத்துள்ளார். ஆதார வசனம் சங்கீதம் 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 149 4வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். தேவ பிரியர்களே, சங்கீதம் 90:17 மோசே கர்த்தரின் பிரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறார். அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க என்று கேட்பதிலும் அவரது பிரியம் நம்மேல் இருந்தால் எல்லாவற்றையும் அந்த பிரியம் செய்து முடிக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தரும் தம் ஜனத்தின் மீது பிரியம் வைத்திருந்தார். இந்த ஜனங்கள் வழிவை போவார்கள், தன்னை விட்டு விலகுவார்கள் என்று அறிந்தும் பிரியம் வைத்தார். இவர் முக்காலத்தையும் அறிந்தவர். நம்மை தெரிந்து கொண்டது, முன்குறித்தது, அழைத்தது எல்லாமே நம்மேல் அவர் வைத்த பிரியம். சும்மா என்னவோ நினைத்தேன் செய்தேன் என்று இல்லைங்க. இப்படி செய்வது மனிதர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்னாக கண்டவர். அவரது பிரியம் நம்மை தெரிந்தெடுத்தது. நாம் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆகையால் தான் ஆதியாகமம் 3:15 சாத்தான் மனு குலத்தையே கீழே தள்ளின போது, அவரிடமிருந்து பிரித்த போது அங்கேயே தம் மக்களை தம்மிடம் கூட்டி சேர்க்க விடுதலையும் வைத்தார், ஒரு திட்டத்தையும் வைத்தார். நம்மேல் வைத்த பிரியம் அவர் தனது ஒரே குமாரனை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வைத்தது. இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிரகடனம் பண்ணினவரே தம் சித்தத்தை நிறைவேற்ற கொல்கோதாவையும் தேர்ந்தெடுத்து வைத்தார். கணவன் மனைவி மேல் பிரியம் வைத்தால் என்னவெல்லாம் செய்கிறான், அதே போல மனைவியும். இதைவிட தற்காலிக வாலிப பிள்ளைகள் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் முடிந்தவுடன் வரப்போகிற மனைவிக்கு பார்த்து பார்த்து பொருட்கள் சேர்த்து வாங்கி குவிக்கிறார்கள். லேட்டஸ்டாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் வாங்கி ரெடியாக வைக்கிறார்களாம். இது ஐடி யுகம். இந்த வாலிபர்களை பற்றி இப்படி ஒரு அற்புதமான தகவல். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல் பிரியம், இதை யாரும் வர்ணிக்க வேண்டியதே இல்லை. அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போதே திருமண காரியம் வரை பிளான் பண்ணி சேகரிக்கிறார்கள், சேமிக்கிறார்கள். மனிதர்கள் பிரியம் மாறக்கூடியது இல்லைங்களா? இதற்கே இவ்வளவு மவுசு என்றால் இறைவன் நம்மேல் வைத்த பிரியத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அது எவ்வளவு மவுசானது. நாம் வேண்டுமானால் நாம் அறியாமையினால் அந்த பிரியத்திலிருந்து விலகிச் செல்லலாம். உலகத்தை முன்வைத்து அவரை பின் வைக்கும் போது இது நேரிடுகிறது. இறைவனுடைய பிரியம் என்னவெல்லாம் பெற்றுத்தரும், நிரப்பும், வாழ்வு தரும் என்று பார்க்கலாம். நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சரிடம் இப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கண்ணையும் காதையும் விட்டு முழங்காலுக்கு கீழே உரித்து விடுங்கள் என்பார். பேந்த விழிப்போம். நம்ம ஒன்றுமே செய்யவில்லையே, இவர் ஏன் இப்படி சொல்லிட்டு போறார் என்று நினைத்த நாட்கள் உண்டு. இந்நாள் வரை என் தகப்பனை போல என்னை நேசித்தது, பிரியம் வைத்தது யாருமே இல்லை. இன்று நினைத்தாலும் எனக்கு ஒரு ஏக்கம் உண்டு. அப்படிப்பட்டவர் ஏன் அப்படி சொன்னார்? என் மேல் வைத்த பிரியம். நல்ல குணசாலியாக, கெட்டிக்காரியாக, உண்மையுள்ளவளாக, ஒழுக்கம் உள்ளவளாக, பொறுப்புள்ளவளாக உருவாக வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் யார் மேல் பிரியம் வைத்திருக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். இதை சொல்லவா இத்தனை இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீர்கள் என்று கேட்கிறீர்களா? ஆம், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:7-11 வரை தயவு செய்து வாசியுங்கள். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே சிட்சிக்கிறார். உங்களுக்கு அதிக சோதனைகள் வந்தால் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார் என்பது பொருள். யுக யுகமாக நாம் சந்தோஷமாக அத்துணை ஆயத்தத்தை அவரோடு இருப்பதற்காக அத்தனை ஆயத்தத்தை இந்த பூமியிலே தான் செய்கிறார், செய்ய முடியும். நம்மை உருவாக்குகிறார். அஸ்திவாரம் பலமாய் போடப்படுகிறது. கண்மலை பாறையின் மீது வீடு கட்ட வேண்டுமானால் அதை உடைத்து பின் அஸ்திவாரம் போட வேண்டும். எவ்வளவு கடினம்! ஆனால் எத்தனை புயல் வந்து மோதினாலும் அது அசையாது. அப்படி ஆக்கவே நம்மை உருவாக்குகிறார். தாவீதின் மீது பிரியம் வைத்தார். கரவலாடுகளின் பின்னே திரிந்தவனை அழைத்து வந்தார். ராஜ அபிஷேகம் கொடுத்தார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்க வேண்டும் என்பது அவரது பிரியம், சித்தம். உடனே ஆக்கியிருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் பின்பு வந்தவுடன் அவனும் உடனே அதை இழந்திருப்பான். அவனுக்கு கோலியாத்தை வீழ்த்த சந்தர்ப்பம் கொடுத்து எல்லார் கண்களிலும் இவன் ஒரு வீரன் என்பதை காட்டினார். அவர் பிரியம் அப்படி செய்தது. சவுலுக்கு அஸ்த ஆவி பிடித்த போது சுரமண்டல வாசிக்க வைத்து பிசாசை துரத்த வைத்து ஆவிக்குரியவன், தேவ ஆவி பெற்றவன் என்று எல்லார் கண்களுக்கு முன்பாக காட்டினார். அவருடைய பிரியம் அப்படி செய்தது. எத்தனை பாடுகள், அலைச்சல்கள் அத்தனையும் தாங்க வைத்து பயிற்சி கொடுத்து பின் ராஜாவாக்கினார். 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தது மட்டுமின்றி இயேசுவையே தாவீதின் குமாரனே என்று அழைக்கும் அளவிற்கு கோத்திர தலைவனாக தேவன் மாற்றினார். தேவனுடைய பிரியம் அப்படி செய்தது. உங்களையும் என்னையும் அளவில்லாமல் நேசிக்கிறார். நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்கி
தாம் மகிமைப்படுவார். தேவ ராஜ்யத்திற்கு நம்மை உபயோகப்படுத்துவார். கனமுள்ள பாத்திரமாக மாற்றி வருகிறார். இந்த ப்ராசஸ் கடைசி வரை நடக்கும். இது பண்பெற்று விட்டதா என்பது குயவனுக்குத்தான் தெரியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசியுங்கள். கனமுள்ள பாத்திரமாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆடு மேய்த்த தாவீது பின்னாட்களில் டன்னாக பொன் வெள்ளி சேர்த்தான் ஆலயம் கட்டுவதற்கு. அவனை தேடி வந்தது சகல செல்வங்களும். மக்களே, நம்புங்கள். நாம் கர்த்தரின் பிரியத்தை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய பிரியமாய் இருப்பதற்கு நாம் அவர் மேல் பிரியம் வைப்போம். அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிப்போம். நம்புவோம். அவர் கைகளில் உருவாக்க அந்த கரங்களில் அடங்கி இருப்போம். சகலமும் உங்களையும் என்னையும் தேடி வரும். சத்தியம் நின்று பேசும். ஜெபிக்கலாம். நீர் ஒருவர் மீது பிரியம் வைத்தால் என்னென்ன நடக்கும், எப்படி பயன்படும் என்பதை கற்றுக்கொண்டோம். மோசேயை கேட்டது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். உமது பிரியம் எங்கள் மேல் விளங்குவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.